என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு என்று சபை நினைவு கூறுகிற கொண்டாடுகிற நாள், பாம் சண்டே. பாம் சண்டே என்று சொல்லப்படுகிறதான அந்த நாளிலே இயேசு எருசலேமுக்குள் பவனியாக நுழைந்ததை நினைவு கூறுகிற நாள். ஆனால் இயேசு தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு 5 அல்லது 6 நாட்களுக்கு முன்பு எருசலேமுக்கு பவனியாய் போனார். ஆகவே அதை சபை கொண்டாடுவது வழக்கம். இன்றைக்கு நாம் இந்த பகுதியை சிந்திக்கலாம். இந்த வசனங்களில் வசனமாக நாம் சிந்திக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவு மலைக்கு அருகான அந்த பெத்பகே பெத்தானியா என்கிற பகுதிக்கு வந்தபோது 2 சீஷரை இயேசு அனுப்புகிறார். இந்த செய்தி 4 சுவிசேஷங்களிலும் இருக்கிறது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் எழுதுகிறார்கள். அந்த கோணத்தை நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய மூவரும் ஒரே மாதிரி துவங்குகிறார்கள். என்னவென்று, அவர்கள் பெத்தானியா பெத்பகே கிட்ட வராங்க. வந்தவுடன் இயேசு 2 பேரை அனுப்புகிறார், போய் கழுதை குட்டியை கொண்டு வர சொல்லி என்று. ஆனால் யோவான் எழுதுவதை நீங்கள் பார்க்கும்போது, இன்றைக்கு நாம் வாசித்தோம் அல்லவா, அதை நீங்கள் பார்க்கும்போது சற்று வித்தியாசமாயிருக்கும். என்ன என்றால், யோவான் 12ஆம் அதிகாரத்தினுடைய 12, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு என்று எழுதியிருக்குது. ஆகவே இந்த கோணத்தை உங்களுக்கு முதலாவது நான் காட்டுகிறேன். என்னவென்று, இந்த சம்பவம் துவங்கினது எப்படி என்றால், எரிகோவிலிருந்து இயேசு புறப்படுகிறார். இதுதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பகுதிகளிலுமே இருக்கிறது. அப்படி அவர் நடக்கும் போது நடந்து ஒலிவ மலைக்கு அருகான அந்த பகுதிக்கு வருகிறார். வருகிற போது அங்கிருந்து கண்களுக்கு தெரியும் பெத்தானியா, பெத்பகே இரண்டுமே. அந்த இடத்தில் நின்று கொண்டு ஊருக்குள் ஆள் அனுப்புகிறார். இதுதான் உண்மையாக நடந்தது. ஊருக்குள் ஆள் அனுப்புகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று. ஆக போகிறார்கள், கழுதை குட்டியை கொண்டு வருகிறார்கள். ஆனால் யோவான் என்ன எழுதுகிறார் என்றால், எருசலேமில் என்ன நடந்தது என்று எழுதுகிறார். இயேசு எருசலேமுக்கு வருகிறார், எங்கே, அந்த பெத்தானியாவுக்கிட்ட இருந்து கழுதையில் ஏறி வந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை பண்டிகை கொண்டாட வந்த அநேக ஜனங்கள் எருசலேமில் இருந்து கேள்விப்பட்டு, ஓ இயேசு வருகிறாரா என்று சொல்லி எருசலேமில் இருந்து அவர்கள் புறப்பட்டு குருத்தோலை எடுத்துக்கொண்டு எதிர்கொண்டு போகிறார்கள் என்கிறதை யோவான் இங்கிருந்து எழுதுகிறார். இதுதான் யோவானுடைய பகுதி. எருசலேமிலிருந்து புறப்பட்டு போகிறார்கள். இப்படி புறப்பட்டு போன இவர்கள், நீங்கள் லூக்கா அல்லது மத்தேயு பகுதிகளுக்கு வந்தால் அது எங்கே வந்து இணையும் என்றால், லூக்காவுக்கு வாங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம், அதிலே 37ஆம் வசனத்துல 36ல, அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். 37ல, அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமா வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லோரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி புகழ்ந்து வந்தார்கள். ஆக ஒலிவ மலை கிட்ட வரும்போது, ஒலிவ மலைக்கு அருகில் வந்து பெத்தானியாவுக்கு அனுப்புகிறார் அல்லது பெத்பகேக்கு அனுப்புகிறார். கழுதை வருகிறது, இயேசு ஏறுகிறார், புறப்பட்டு வருகிறார்கள். ஆனால் அருகான ஒலிவ மலையிலிருந்து ஒலிவ மலை அடிவாரத்துக்கு வந்து விட்டார். அப்பொழுது திரளான கூட்டம் வருகிறது. இங்கிருந்து இயேசுவோடு ஒரு பெருங்கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. எருசலேமிலிருந்து ஒரு கூட்டம் வருகிறது அவரை வரவேற்க. இப்படியான சம்பவம் தான் அந்த பகுதி. ஆகவே நீங்கள் 4 சுவிசேஷங்களையும் வெவ்வேறாக வாசிக்கும் போது, இது என்ன எப்படி இருக்கிறது, இது என்ன எப்படி இருக்கிறது என்று குழம்பிக் கொள்ள வேண்டாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலிருந்து எழுதுகிறார்கள். சம்பவம் ஒன்றுதான், கோணங்கள் மாறுகிறது. மத்தேயுல நீங்க பார்த்தீங்கன்னா கழுதை குட்டி இரண்டும் வரும். மத்தேயு திருப்புங்கள்.
மத்தேயு 21ஆம் அதிகாரம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பேயுக்கு வந்தபோது 2 பேரை அனுப்புகிறார். அங்க பாருங்க, அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். இயேசு சொல்றது இங்கே மத்தேயு இப்படி எழுதுறாரு. அதே போல இவர்கள் உள்ளே போகிறார்கள். போயிட்டு கழுதையும் குட்டியும் கொண்டு வருகிறார்கள். மத்தேயுல மட்டும் தான் கழுதை அண்டு குட்டின்னு எழுதி இருக்குது, மீதி 3லயும் கிடையாது. கிடையாது. ஏன் என்றால் மத்தேயு எழுதுறதே, மத்தேயு இந்த புத்தகத்தை எழுதினதே இயேசு யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மேசியா என்பதை வெளிக்காட்டவே. மத்தேயுனுடைய நோக்கமே ஜீசஸ் வாஸ் a promised மேசியா என்பதனால்தான் அவருடைய புத்தகத்தின் துவக்கமே இயேசுவினுடைய வம்ச வரலாறு என்று துவங்கி இயேசு எப்படி பிறந்தார் என்று சொல்லி அவர் மேசியா என்பதை விளக்கும்படியான ஏறக்குறைய 50-60க்கு அதிகமான தீர்க்க தரிசன வசனங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து கோட் பண்ணி கொண்டே வருவார் மத்தேயு. ஆகவே அதன் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருந்த சக்கரியா 9:9 எழுதப்பட்டிருந்த அதே வசனத்தை எழுதுகிறார், கழுதை கழுதை குட்டி என்று இரண்டையும். ஆனால் அவர் அதை கோட் பண்றாரு இங்க. ஆனால் நடந்தது ஒரு கழுதை குட்டி, இதுதான். ஸோ இந்த 3-4 பகுதிகளையும் இணைத்து நீங்கள் வாசிக்கிற போது, தனித்தனியாக வாசிக்கும் போது குழம்பாமல் சரியாய் புரிந்து கொள்வதற்காக இதை நான் விளக்கினேன். நாம் இப்பொழுது மார்க்கு அந்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பெத்பகே பெத்தானியா என்பது நாம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பே சொன்னேன், எருசலேமிலிருந்து ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தூரம் அல்லது 2 மைல் தூரம், அவ்வளவு தூரத்தில் இருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதிக்கும் வெளியே இருக்கிற ஒரு பகுதியிலிருந்து தான் இயேசு ஆளை அனுப்புறாரு. இயேசு எத்தனையோ முறை எருசலேமுக்கு போயிருக்கிறார் ஊழியத்தை துவங்கின பின்பு. 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். இந்த 3.5 ஆண்டுகளிலே எத்தனையோ முறை எருசலேமுக்கு போயிருக்கிறார். பஸ்கா பண்டிகைக்கு போயிருக்கிறார், கூடார பண்டிகைக்கு போயிருக்கிறார், தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு போயிருக்கிறார், பல முறை போயிருக்கிறார். ஆனால் ஒரு முறையும் அவர் கழுதையில் பயணப்படவில்லை, நடந்துதான் போயிருக்கிறார் எப்பொழுதுமே. ஆனால் இந்த ஒரு முறை மட்டும் அவர் இந்த பகுதிக்கு வந்தவுடன் பர்டிகுலர்லி he sent 2 disciples, போயிட்டு அங்கிருந்து ஒரு கழுதை குட்டியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் சொல்வதை கவனிங்க. நீங்கள் அந்த கிராமத்திற்குள் நுழைந்தவுடன், பிரவேசித்த உடனே ஒரு கழுதை குட்டி அங்க இருக்கும், கட்டியிருக்கும் என்று சொல்லுகிறார். கழுதையை குறித்து நீங்கள் நன்றாக தேடி பார்க்கும்போது அல்லது படிக்கும்போது, எந்த வயதிலே கழுதைகள் சுமை சுமப்பதற்கு தகுதியாகும் என்று நீங்கள் பார்த்தால், சாதாரணமான சுமையை சுமப்பதற்கு 3 அல்லது 4 வயது கழுதை குட்டிகளால் தான் முடியும். சாதாரணமான சுமையை, அதுவும் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு. ஏனென்றால் கழுதைகளுடைய முதுகெலும்பு இருக்குல்ல, அது மிக முக்கியம். அந்த முதுகெலும்பு எவ்வளவு வலிமையாய் இருக்கிறதோ அதற்கேற்பதான் பொதி சுமக்க முடியும். 3 அல்லது 4 வயதில் இருந்தா அதன் முதுகெலும்பு சற்று பலப்பட ஆரம்பிக்குமா. இயேசு 33 வயது வாலிபன், 33 வயது வாலிபன். இயேசுனுடைய இடை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் கெஸ்ஸிங் தான். 65 முதல் 70 வயது, 70 கிலோ இருக்கணும். 65லிருந்து 70, அட்லீஸ்ட் 60லிருந்து 68, இதுதான் அவருடைய எடையா இருக்கணும். அத்தனை எடை உள்ள ஒரு பொருளை, ஒரு மனிதனை ஒரு கழுதை சுமக்க வேண்டும் என்றால் அது குட்டியா இருக்காது. நீங்க கழுதை குட்டின்னு நம்ம எப்பவுமே சின்ன குட்டியை தான் மனசுல நினைப்போம். ஆகவே கழுதை குட்டி தான் அது. ஆனால் 6லிருந்து 7 வயதான குட்டி அது. 7 கழுத வயசாச்சு என்று சொல்வார்கள். நினைவு இருக்குங்களா? மக்கள் பேசும்போது 7 கழுத வயசாவது இன்னமும் இப்படி பண்ணிட்டு இருக்கியே அப்படின்வாங்க. 7 கழுத அப்படின்னா ஒரு கழுதையினுடைய வயசுகள் அந்த 7 ஆனாதான் கழுதை நல்ல ஒரு பொதிய சுமக்க தயாராகும். ஆக இது குட்டி தான் என்றாலும் குறைந்தபட்சம் 7 வயசு உள்ள ஒரு கழுத குட்டி. குதிரை அளவுக்கு இருக்கும், ஆனா சின்ன ஒரு குதிரை அளவுக்கான உயரம் இருக்கும். அவ்வளவு வளர்ந்தாதான் ஒரு மனிதனை சுமக்க முடியும். ஒரு மனிதனை குறிப்பாக நீங்க நன்றாக பார்த்தீங்கன்னா எருசலேம் மலையில் இருக்குது. எருசலேம் மலையில் இருக்கிறது. மலையிலிருந்து இறங்கி அப்படியே சற்று தூரம் போய் திரும்ப ஏறுவதுதான் அந்த ஒலிவ மலை தாண்டி போனோம். அதுக்கப்புறம் எரிகோ இருக்குது. ஆக இயேசு எரிகோலிருந்து வருகிறார் எனும் போது, பெத்பகே பெத்தானியா வழியே வருகிறார் எனும் போது அவர் மலையேற வேண்டும். எருசலேமுக்கு போகணும்னா ஓரளவுக்கு மேடான ஒரு பகுதியை ஏறி தான் எருசலேமுக்குள்ள போகணும். ஆக ஒரு மேட்டிலே
ஒரு 60 முதல் 70 கிலோ வெயிட் உள்ள ஒரு மனிதனை சுமந்து கொண்டு போவதற்கு தகுதி உள்ள ஒரு கழுதை குட்டி அது. அந்த அளவுக்கு வளர்ந்த கழுதை குட்டி அது. இப்போ இயேசு சொல்லுகிறார், உள்ளே போங்கள். போன உடனே ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அது ஒருவரும் ஒரு காலும் ஏறாதது என்று சொல்லுகிறார். இயேசுவுக்கு அங்கே ஒரு கழுதை இருக்கும் என்று எப்படி தெரியும்? 2 கோணங்கள். ஒன்று, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார். ஆகவே he can able to predict anything. He is a son of God. கடவுளுடைய குமாரன், முழுவதுமாய் ஆவியில் நிறைந்திருந்தவர். ஆகவே அவரால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். இது ஒரு கோணம். ஏனென்றால் நாத்தான்வேல் நாசரேத்தூரிலிருந்து ஏதாவது நன்மை வருமா என்று கேட்டபோது, நாத்தான்வேலே, உன்னை நான் அத்தி மரத்தில் இருக்கும்போதே கீழ் இருக்கும்போதே கண்டேன் என்று சொல்லுகிறார். எனும்போது இயேசுவால் பார்க்க முடியும். இது ஒரு கோணம், அது கடவுளுடைய கோணம். இன்னும் ஒரு கோணம் என்ன என்றால், அவர் அடிக்கடி எருசலேமுக்கு வருகிற போதெல்லாம் பெத்தானியா பெத்பகே வழியா தான் போவார். ஒவ்வொரு முறை போகும்போதும், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கழுதைக்கு குறைஞ்சது 6 to 7 வயசு இருக்கணும். இயேசு எத்தனை வருஷம் ஊழியம் செய்தார்? 3 ஆண்டுகள் தான். ஆகவே இந்த 3 ஆண்டுகளிலே அவர் எத்தனை முறை போனாரோ அத்தனை முறையும் அங்க ஒரு கழுதை குட்டியை பார்த்திருப்பார். இது கட்டி இருக்கிறது, அது சின்ன ஒரு குட்டி, வருடம் வளர்ந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அங்கே ஒரு குட்டி இருக்கிறது என்பது அவருக்கு இயல்பாகவே தெரியும். இது ஒரு கோணம் தான், வேதம் எழுதவில்லை. இது ஒரு கோணம், நான் பார்க்கிற கோணம், 2 1. ஆகவே அவருக்கு தெரியும் அந்த ஊரிலே, அதுவும் கிராமத்திற்குள் நுழைந்தவுடனே இருக்கும். நீங்க ஊரெல்லாம் போய் தேடுங்க, ஒண்ணு கண்டுபிடிங்கன்னு அவர் சொல்லல. நுழைந்தவுடன், as soon as you enter you will find அப்படின்னு சொல்றாரு. எனும்போது ஒவ்வொரு முறை ஒரு கிராமத்திற்குள் நுழையும் போதும், அந்த கிராமத்திலிருந்து வெளியே போகும் போதும் என்னென்ன இருக்குது என்பதை கூர்ந்து கவனிக்கிற பழக்கம் உள்ளவர் இயேசு. ஆகவே அவருக்கு தெரியும் அங்கே ஒரு கழுதை குட்டி இருக்கிறது என்று. அது மனிதர்கள் இதுவரைக்கும் ஏறாதது, அதாவது மனிதர்களை ஏற்றி பழகாதது என்று. அந்த அடிப்படையிலே அவர் அனுப்புகிறார். ஆக இந்த கழுதை, இந்த சீஷர்கள் போய் அவிழ்க்கும் போது கேட்பார்கள், ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று. நீங்கள் சொல்லலாம், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு வேண்டும் என்று அவர்கள் சொன்னவுடன் அவர்கள் எந்த ஆண்டவரை நினைத்திருப்பார்கள்? அங்க நின்றவங்க எந்த ஆண்டவரை நினைச்சிருப்பாங்க? ஏனென்றால் கழுதைகள் கடவுளாகிய பிதாவுக்கு பலி கொடுக்கப்படுகிற ஒரு மிருகம் அல்ல. கடவுள் பலியாய் கேட்டிருக்கிறது ஆடு, மாடு, பறவைகள், இதுதானே. ஆக ஆண்டவருக்கு வேண்டும் என்றவுடன் அங்கே இருந்தவர்கள் இது கடவுளாகிய பிதாவுக்கு என்று நினைக்கல. அவர்கள் எந்த ஆண்டவரை நினைச்சிருப்பாங்க? அன்றைக்கு இருந்த வாழ்வு சமுதாயத்திலே ஆண்டவன் என்று அநேகரை அழைக்கிற பழக்கம் உண்டு. சாராள் தன் கணவனாகி ஆபிரகாமை ஆண்டவனே என்று அழைத்து அவளோடு இருந்தாள். அல்லது நீங்க அந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கையில சற்று பொருள் படைத்த, சற்று வல்லமை படைத்த, மக்கள் கூட்டம் பொருந்திய எல்லாரையுமே ஆண்டவனே என்று அழைப்பது உண்டு. மக்கள் ஆண்டவனே என்று அழைப்பது உண்டு. ஆகவே ஆண்டவருக்கு இது வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த கழுதையினுடைய உரிமையாளன் அனுப்பிவிடுவான் என்று இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். எனும்போது அங்கேதான் நான் வருகிறேன். இயேசு அடிக்கடி அந்த பகுதியில் போனதுனாலே அந்த கழுதையை பார்க்கிறார். இயேசுவை அந்த மக்கள் அடிக்கடி பார்த்திருக்கிறார்கள். இயேசு பின்பு அநேக கூட்டமாய் போகிற சீஷர் கூட்டத்தை பார்த்திருக்கிறார்கள். இயேசுவோடு எப்பொழுதுமே வருகிற சீஷர்கள் 2 பேர் வந்து கழுதையை அவிழ்க்கிறார்கள். ஆண்டவருக்கு என்றவுடன் அவர்கள் உடனடியாக புரிந்து கொண்டார்கள், அது இயேசுவுக்கு வேண்டும் என்று. இப்படிதான் இந்த காரியத்திலே பார்க்க முடிகிறது. இயேசுவுக்கு வேண்டும் என்று சொன்னவுடன், அதாவது ஆண்டவருக்கு, அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த குட்டியை, அந்த கழுதையை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து அந்த கழுதையின் மீது அவர்கள் வஸ்திரத்தை விரிக்கிறார்கள். இதை நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு எடுத்து சொல்றார் பாருங்களேன். இது ஏன் நடந்ததா? மத்தேயு 21 3 4 5. ஒருவன் உங்களிடத்தில் ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இது ஏன் நடந்தது என்றால், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
ஆக இயேசு ஒவ்வொரு முறையும் எருசலேமுக்கு போகும்போது நடந்து போயிருக்கிறார் காலால. இந்த முறை மட்டும் அவர் கழுதை வேண்டும் என்று கேட்கிறாரே, ஏன் என்றால் அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் அவசியம் இருக்கிறது. இயேசுவுக்கு தெரியும் அவர்தான் மேசியா என்று. அவர்தான் சீயோன் குமார்த்திகள் அல்லது எருசலேம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான அந்த மேசியா ரட்சகர் என்று அவருக்கு தெரியும். அந்த ராஜா அவர்தான் என்று தெரியும். ஆனால் அவர் கழுதையில் எருசலேமுக்கு வருவார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் அவரை குறித்து உண்டு. ஆகவே இத்தனை முறை கேட்காத அவர் இந்த முறை அதை கொண்டு வர சொல்லுகிறார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. எப்பொழுதுமே ஒரு அரசன் குதிரையில் தான் பயணப்படுவார்கள். அரசர்கள் குதிரையில் பயணப்படுவார்கள். மிகவும் வல்லமையான, பலம் பொருந்திய, பராக்கிரமமாக இருக்கிற, பார்க்கவே மிகவும் கண் கவர்கிற அந்த குதிரைகளை தான் அரசர்கள் வைத்திருப்பாங்க. ஏனென்றால் அவங்ககிட்ட வேலையா இருக்கிற சேவகர்களே, போர் வீரர்களே குதிரையில் பயணப்படும் போது அரசன் நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிகா ஒன்று வச்சிருப்பான் இல்லையா? இதுதான் அரசர்களுடைய வழக்கம். ஆனால் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு அரசன், ஒரு ராஜா, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கு ஒரு கழுதையை தான் தேர்ந்தெடுக்கிறார். கழுதை என்பது சமுதாயத்திலே மிகவும் மதிக்கப்படுகிற ஒரு மிருகம் அல்ல. ஆகவே இவர் கழுதையை தான் பயணப்படுவதற்கு எடுத்துக்கொள்கிறார். ஏன் அதை கழுதையில் வருகிறார் என்றால் அவர் தாழ்மை உள்ளவர் என்று சொல்லி சகரியா சொல்லுகிறார். நீங்கள் சகரியா 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். சகரியா 9:9, சீயோன் குமார்த்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, மகிழ்ந்து களிகூறு. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர், அவர் கழுதையின் மேல் வருகிறவர். பாருங்களேன், ஒரு பெரிய இஸ்ரவேல் மக்கள் தாவீது அரசனுக்கு பின்பு அவர்களுடைய அரசன் ஆளுகிற பாக்கியம் இழந்து போய் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்து அரசனே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு அரசன் வாக்களிக்கப்படுகிறார். அந்த அரசன் எருசலேமுக்கு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மிகவும் கான்ட்ரரியா அவர் கழுதை குட்டியின் மேல் எழுதி வருவார். காரணம், அவர் ரட்சிக்கிறவர், நீதி உள்ளவர், தாழ்மையுள்ளவர் என்று சொல்லி அவரை குறித்து எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் தான் இங்கே நிறைவேறுகிறது. பிரியமானவர்களே, இயேசு ஏன் கழுதையை தேர்ந்தெடுத்தார்? ஒன்று தீர்க்க தரிசனம், இன்னொன்று அவர் ஏன் இதை செய்தார் என்றால் he did it to show that all that is big and great in the eyes of the world is despicable before God. இந்த உலகம் எதையெல்லாம் மிகவும் விலை உயர்ந்தது, எதையெல்லாம் மிகவும் மேன்மை பொறிந்தது அல்லது மதிப்பு பொருந்தியது என்று பார்க்கிறதோ அதை எல்லாவற்றையும் கடவுள் அவிதமாகவே பார்க்கவில்லை. கடவுள் பார்ப்பது இந்த உலகத்தில் எதெல்லாம் இழிவானது, பலவீனமானது, மக்களால் தள்ளப்பட்டது என்று இருக்கிறதோ அவைகளையே கடவுள் தேடுகிறார் என்பதை காட்டும்படிக்கு இயேசு இந்த கழுதையை தெரிந்து கொண்டார். ஈவன் கடவுள் கழுதையை கொண்டு பேசியிருக்கிறார். வேதத்தில் தெரியுமல்லவா? கழுதையை கொண்டு ஒரு தீர்க்கதரிசிக்கே பாடம் நடத்தி இருக்கிறார் கடவுள். ஆகவே கடவுள் கழுதையை பயணிக்கவும் பயன்படுத்துவார், பேசவும் பயன்படுத்துவார். ஆனால் even if we are as stupid as donkey, the Lord wants us. The Lord needs us. The Lord wants us to use for his purpose. கடவுள் நாம் கழுதையை போல தாழ்ந்தவர்களாக, கழுதையை போல மதிப்பில்லாதவர்களாக, கழுதையை போல ஒரு ஞானமற்றவர்களாக, அறிவில்லாதவர்களாக இருந்தாலும் கூட God is still looking for us to use for his particular purpose. இதுதான் கடவுளுடைய வழி. அந்த கழுதை இருக்குது இல்ல, அந்த கழுதை குட்டி, ஒருவரும் ஒரு காலம் அது வரைக்கும் ஏறிராத கழுதை இயேசுவை ஏற்றி கொண்டது. அதற்கு பின்பு அந்த கழுதையின் மீது எத்தனையோ பேர் பயணப்பட்டிருக்கலாம். ஆனால் நாம், if we get a chance to carry Jesus தோள்ல இல்ல, நமக்குள், அதற்கு பின்பு நாம் யாரையும் நம் மீது ஏற்றிக்கொள்ள அனுமதி இல்லை. If we carry Jesus in our life, after coming to Jesus, accept Jesus
If we carry Jesus in our heart, then there is nothing else to be occupied in our heart. நாம் வேறு யாரையும் சுமப்பதற்கு அனுமதி இல்லை வாழ்க்கையில். அதுக்கப்புறம் இந்த கழுதை மீது அங்கே இருந்த சீஷர்கள் தங்களுடைய ஆடைகளை போட்டாங்களாம். அதாவது அதிலே உட்காருவதற்கு வசதியாய் ஒரு சீட்டை உருவாக்குறாங்க. தன்னுடைய மேல் அங்கிகளை எல்லாம் எடுத்து அதுக்கு மேலே பட்டாடை போல போத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் இவரை உட்கார வைக்கிறாங்க. தென் மீதி இருக்கிறவங்களாம் தங்களுடைய ஆடைகளை தரையில் விரிக்கிறாங்க அந்த கழுதை நடப்பதற்கு. அதுக்கு மேலே மக்கள் அங்கங்கே மரக்கிளைகளை வெட்டி ஒடிச்சு கொண்டு வந்து தரையில பரப்புறாங்க. அது தரையில் நடக்கக்கூடாது, எய்தர் துணியில நடக்கணும் இல்லைன்னா மரக்கிளைகளில் நடக்கணும் என்பது போல பண்றாங்க. மட்டுமல்லாது மக்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு நிற்கிறாங்க. இதெல்லாம் அந்த கழுதைக்கு கம்ப்ளீட்டா புதிது. இது வரைக்கும் அதை யாரையும் சுமக்கல, முதல் முறையா சுமக்குது. பட் சுமக்கும் போதே முதல் முறையே தன் மீது ஆடையை போடுகிறார்கள், தனக்கு முன்பாக தரையில் ஆடையை விரிக்கிறார்கள், மரக்கிளைகளை தரிக்கிறார்கள். எல்லோரும் ரெண்டு சைடில் நின்றுக்கிட்டு அல்லது முன்னாடியும் நடந்துக்கிட்டு பின்னாடியும் நடந்துக்கிட்டு ஒரு கோஷம் எழுப்புறாங்க. இந்த கழுதைக்கு ஆனந்தம். வாவ், இட்ஸ் ஒண்டர்ஃபுல், இஸ் இட்? யாரையோ சுமக்கிறது அவ்வளவு நல்லது போல இருக்குது என்பது போலதான் அந்த கழுதை நினைச்சிருக்க கூடும். அன்றைக்கு அந்த கழுதைக்கு அநேக கனம் கொடுக்கப்பட்டது. நடப்பதற்கு தரையில் நடக்க விடல. அவரை ஏற்றினதுக்கு அப்புறம் கனம் கிடைச்சது. அந்த எல்லா கனமும் அந்த எல்லா விதமான ஆணரும் அந்த கழுதைக்கு கிடைப்பதற்கான ஒரே காரணம் கழுதையின் மேல் இருந்தவர். கழுதையின் மேல் இருந்ததுனாலதான் அது கிடைச்சது. அங்க அந்த கழுதை வேணா நினைச்சுக்கலாம், வாவ் நமக்கு தான் இதெல்லாம் போடுறாங்க அப்படின்னு. தமிழ்ல ஒரு சொல்லாடல் உண்டு, நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயும். நெல்லுக்காக தான் விவசாயி தண்ணியை திறந்து விடுவான் மடைய. ஆனா அங்க இருக்கிற புல்லும் அந்த தண்ணியை குடிக்கும். அவன் புல்லுக்கு தான் ஊத்துனானா? கிடையாது. இது போல மக்கள் இயேசுவுக்கு கொடுத்த கணத்தை அந்த கழுதை அனுபவித்தது. அந்த கழுதை ஒருவேளை தவறாக நமக்குத்தான் இந்த கனமும் மகிமையும் கிடைக்கிறது, நான் பெரிய ஆளு, ஐ எம் நாட் எ நார்மல் மேன் எனிமோர், நார்மல் டாங்கி எனிமோர், ஐ எம் எ ஸ்பெஷல் டாங்கி என்று நினைச்சுக்கிட்டா that donkey is a stupid donkey. Is it not? இயேசு அந்த கழுதையிலிருந்து இறங்கின பின்பு அதுக்கப்புறம் யாராவது அந்த கழுதைக்கு முன்னாடி துணி விரிப்பாங்களா? மரக்கிளையை வெட்டி போடுவாங்களா அந்த கழுதைக்கு பின்னாடி? இம்பாசிபிள், நெவர். ஆகவே when the donkey carried Jesus, or when Jesus ridden on the donkey, then the honor which they showed to Jesus, maybe donkey think for himself also, but it is not true. The same way, if we got an opportunity to carry Jesus in our heart, first of all, we supposed not to carry anything else. Second thing, if you serve God, Jesus, people may honor you, people may appreciate you. Is it not? But do you think that is they given to you? அது அவர்கள் உனக்கு தான் கொடுக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. நீங்கள் சேவை செய்கிற இயேசுவுக்கு, அல்லது நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற இயேசுவுக்கு. ஆக இயேசுவுக்கு நீங்கள் ஊழியம் செய்யும் போது, அல்லது இயேசுவுக்கு என்று நீங்கள் ஏதாவது காரியங்களை செய்கிற போது, if people appreciate you or honor you or bless you, it is not because of you, it is because of Jesus. The moment you left Jesus and do the same thing again, you will not receive the honor, you will not get that one. ஆக இயேசு உன் மீது இருக்கும்போது, இயேசு உனக்குள் இருக்கும்போது மட்டுமே இயேசுவின் வழியாக உனக்கு இவைகள் கிடைக்கிறது என்பதை அந்த கழுதையினுடைய காரியங்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். The honor which you receive through men, wherever, in the name of Jesus, it is because of Jesus only என்கிற இந்த காரியங்கள், இப்படி ஒவ்வொரு காரியங்களாய் நாம் இந்த பகுதிகளிலிருந்தே சிந்திக்கிறோம். அடுத்த வசனத்தை பாருங்கள். மார்க் 11:9-10. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரை நாமத்தினாலே வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அல்லது ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். பிரியமானவர்களை, நாமும் பாடணும் இன்னைக்கு. ஓசன்னா,
ஓசன்னா என்று சொல்லி. வாட் இஸ் மீன் பை ஓசன்னா? ஓசன்னா என்பது ஆங்கில வார்த்தை அல்ல. முதலாவது, இது ஒரு அரேமிய எபிரேய கலப்பு வார்த்தை. இயேசு வாழ்ந்த போது மக்கள் பேசிக் கொண்டிருந்த மொழி அரேமிய மொழி, இஸ்ரவேல் மக்கள். ஆனால் அவர்களுக்கு எபிரேயம் தெரியும். அதோடு கூட அன்றைக்கு புழக்கத்தில் இருந்த அதிகார மொழி கிரேக்க மொழி. ஆக இந்த 3 மொழிகளுடைய கலவைத்தான் இந்த ஓசன்னா என்கிற ஒரு வார்த்தை. ஓசன்னா என்றால் உதவி செய்யும் என்று, அல்லது விடுவியும் என்று, அல்லது ரட்சியும் என்று அர்த்தம். ஓசன்னா என்ன? ரட்சியும், டெலிவர் ஹஸ் என்று அர்த்தம். அந்த பகுதி பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு வசனம். அது ஆக்சுவலா திருப்புங்கள் சங்கீதம் 118, சங்கீதம் 118 25 26. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இது தமிழ் வேதம் சொல்லுகிறது. ஆங்கில வேதத்துல பாருங்க, ஓ லார்ட் டு சேவ், we beseech you, O Lord, we beseech you, do send prosperity. Blessed is the one who comes in the name of the Lord. We have blessed you from the house of the Lord. இது சங்கீதத்தில் எழுதப்பட்ட பகுதி. இந்த பகுதிகளை இவர்கள் எப்பொழுதுமே ஜெபிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு பகுதி. யாரு? யூதர்கள். கடவுளே எங்களை ரட்சியும் என்று சொல்லுகிற போதெல்லாம் இந்த வசனங்களின் வழியா சொல்லுவாங்க, ஓ லார்ட் டு சேவ் அஸ், எங்களை ரட்சியும் என்று. இதை இன்னொரு மொழியாக்கம் சொல்லுது. எப்படி எழுதியிருக்கிறதுன்னா, ப்ளீஸ் லார்ட் ப்ளீஸ் சேவ் அஸ், ப்ளீஸ் லார்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் சக்சஸ். நியூ லிவிங் பைபிள். ப்ளீஸ் லார்ட் சேவ் அஸ் என்று சொல்லி கத்துகிற அந்த வார்த்தை தான் ஓசன்னா. எங்களை விடுவியும், எங்களை ப்ளீஸ் டெலிவர் ஹஸ், ஆர் ப்ளீஸ் கிவ் அஸ் சால்வேஷன் என்கிற ஒரு ஜெப விண்ணப்பம். அதுதான் ஓசன்னா. ஆனால் இந்த ஜெப விண்ணப்பம் அவர்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து ஜெப விண்ணப்பமாய் இருந்த இந்த பகுதி, இயேசு ஒரு அரசனாய், வாக்களிக்கப்பட்ட அரசனாய் எருசலேமுக்கு இப்பொழுது பவனியாய் வருகிறார் என்றவுடன் அவர்கள் அத்தனை பேருடைய கண்ணோட்டமும் எப்படி மாறிவிட்டது? இதோ இப்பொழுது எருசலேமுக்கு போக போகிறார், உள்ளே போனவுடன் தன்னுடைய அரசாட்சியை நிறுவப் போகிறார். so that லார்ட் சேவ் ஹஸ், ஓசன்னா என்கிறதான அந்த வார்த்தை இப்பொழுது அவர்களுக்கு இப்போ ஒரு மகிழ்ச்சியான ஜெபமாக இல்லை. இப்பொழுது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற, நாம் இப்பொழுது அதை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்கிற ஒரு நிச்சயத்தோடு ஓசன்னா ஓசன்னா, பிகாஸ் இட்ஸ் அ ஹானர் ஃப்ரம் ஹையஸ்ட், கடவுள் சோதரிக்கப்படத்தக்கவர் உன்னதத்திலிருந்து வருகிறது என்பது போல அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆமாம், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை விசுவாசித்தார்கள், அதை நினைவு கூர்ந்தார்கள், அதை அவர்கள் கடவுளிடத்திலே ஓசன்னா இப்பொழுதே ரட்சியும் என்று சத்தமிட்டார்கள். எல்லாம் உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஓசன்னா என்று சொல்லுகிற போது அவர்கள் சொன்ன பாணியிலே லார்ட் டு சேவ் அஸ் ரைட் நவ், இப்பொழுதே என்று சொல்வதில் இல்லை. என்றாலும் கூட நாமும் இன்னமும் முழுமையாய் ரட்சிக்கப்படாதவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தீர்கள், மனம் திரும்பினீர்கள் என்றாலும் கூட நாம் பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சரீர மீட்பு பின்வரு நாளில் வரப்போகிறது. நம்முடைய முழுமையான ஆத்ம மீட்பு நிறைவேறுகிற அது பின்னாளில் வரப்போகிறது. ஆகவே நாமும் இன்னமும் முழுமையான ஒரு ரட்சிப்பை, கடவுள் வாக்களித்த அந்த ரட்சிப்பு நிறைவேறுகிற ஒரு ரட்சிப்பை பெறுவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் இயேசுவை பார்த்து நம்முடைய பாணியிலே கடவுளிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று. டெலிவர் அஸ், ஹெல்ப் அஸ். அவர்கள் கேட்டது ரோமர்களுக்கு விரோதமான ஆட்சியிலிருந்து ஒரு விடுதலையை. நாம் கேட்பது பாவத்திற்கு விரோதமான பாவத்திலிருந்து ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலையை, பாவ பிரசன்னத்திலிருந்து ஒரு விடுதலையை. அதற்காக நாம் ஓசன்னா சொல்லலாம் கடவுளிடத்தில். ஆனால் ஓசன்னா என்றால் லார்ட் ஹெல்ப் அஸ், லார்ட் டெலிவர் அஸ், அவ்வளவுதான். ஆனால் அது தமிழ் வார்த்தை, ஆங்கில வார்த்தை அல்ல, தமிழ் வார்த்தையும் அல்ல. ஓசனான்றது அப்படியே ஓசனான்னு தமிழ் எழுதியிருக்கிறோம் நம்ம. அது ஒரு அரேமிய கிரேக்க எபிரேய கலப்பு. ஃபார் சீக்கிங் ஃபார் ஹெல்ப்.
சீக்கிங் ஃபார் ஹெல்ப். ஆக பிரியமானவர்களே, இப்படி இந்த சம்பவம் நடக்கிறது. கடவுள் கழுதை குட்டியை கண்டுபிடித்து அதில் ஏறி வந்து எருசலேமுக்கு வருகிறார். மக்கள், இந்த வசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. இயேசு இறங்கி விட்டார். எருசலேமில் வந்து ஏறக்குறைய வந்து இறங்கி விட்டார். கழுதை என்ன ஆனது? அந்த கழுதை என்ன ஆனது என்றால், நான் நம்புகிறேன், முற்றிலுமாய் நம்புகிறேன், இயேசு தன்னுடைய சீஷர்கள் ஒரு இடத்தில் அழைத்து இந்த கழுதையை கொண்டு போய் எடுத்துட்டு வந்த இடத்துல போய் கட்டிடுங்க என்று சொல்லி அனுப்பியிருப்பார். இயேசு பொறுப்பற்றவர் இல்லை, தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறவர் அல்ல. அவர் கடவுளுடைய ஆவி நிறைந்தவர், எல்லாவற்றையும் மிகவும் நுணுக்கமாக கவனிக்கிறவர், எல்லாருடைய மன எண்ணங்களை அறிகிறவர். ஆகவே எந்த ஒரு பொருளையும், 5 அப்பத்தையும் சில மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்தாலும் கூட மீதியான துணிக்கைகளை எடுத்து வையுங்கள் என்று சொன்னவர். ஆகவே வீண் பண்ணுவது இயேசுவுக்கு பிடிக்காது. பெத்பகே அல்லது பெத்தானியாவை சேர்ந்த ஒரு கழுதை எருசலேமில் வந்து என்ன பண்ணும்? ஆகவே எருசலேமில் அவர் தேவாலயம் வரைக்கும் வரார் கழுதையிலேயே. அங்கே வந்துதான் இறங்குகிறார். இறங்கி உள்ளே போகிறார் எனும்போது அந்த கழுதையை தன் சீஷர்கள் ஒருவரிடத்தில், குறிப்பாக எடுத்தவரிடத்துல கொண்டு போய் அங்க விடுங்க என்று சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு பொறுப்புள்ள கடவுள் நம்முடைய கடவுள். வேதத்தில் எழுதப்படவில்லை, ஆனால் இஃப் யூ see in the spirit you can see this one. This happen as it is. அந்த கழுதையினுடைய சொந்தக்காரன் கழுதை இல்லாமல் காலம் ஃபுல்லா கண்ணீர் விடணும்னு ஆண்டவர் நினைச்சிருக்க மாட்டார். ஏனென்றால் அந்த நாட்களில் கழுதை விலை மதிக்க முடியாதது. காணாமல் போன கழுதையை தேடி சவுல் 3 நாள் சுத்திருக்கிறாரு அந்த நாட்களிலேயே. ஆகவே கழுதைகள் மிக முக்கியமானது. ஆகவே இயேசு பயன்படுத்தி கொண்டார், திரும்ப கொடுத்து விட்டார். நீங்கள் இயேசுவுக்கு கழுதையாயிருந்தீங்கன்னா, இயேசுவை சுமக்கும்படியான ஒரு கழுதையாய் இருந்தால், கடவுள் உங்களை இயேசுவுக்கு மட்டும் வைத்துக் கொள்வதில்லை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ அனுமதிக்கிறார். உங்கள் மனைவியோடு, உங்கள் கணவனோடு, உங்கள் பிள்ளைகளை வளர்க்க, உங்களுடைய காரியங்களை செய்ய, அதே வேளையில் கடவுளை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ள. இன்றைக்கு கூட இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் தன்னை சுமக்கிற கழுதைகளை தேடிக்கொண்டிருக்கிறார். Lord is still looking for donkeys who is carrying himself as a king. ஒரு அரசனாக இருக்கிற அவரை சுமக்கிற ஒரு பாக்கியம் பெற்ற கழுதையாய் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அவிதமான ஒரு கழுதையாய் இருக்க வாஞ்சிக்கிறீர்களா? நான் அவிதமான ஒரு கழுதையாய் இருக்க வாஞ்சிக்கிறேன். இயேசுவை சுமக்கிற, இயேசுவை மட்டுமே சுமக்கிற, இயேசுவை, அந்த கழுதை பாருங்க, அந்த 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 பெத்தானியா பெத்பகே என்கிற இடத்துல இருந்து அந்த மலைப்பாங்கான பகுதியில் ஏறி எருசலேம் வரைக்கும் போயிடுச்சு இயேசுவை ஏற்றுக்கொண்டு. இயேசு எந்த திசையில் அதை நடத்தினாரோ அந்த திசையில் மட்டும்தான் அது போச்சு. அது திரும்பி எங்கேயும் போயிடல. இயேசு அந்த கழுதையோடு பழகாதவர், ஆனாலும் இயேசு நடத்தின பாதையில் அது போச்சு. நாம் இயேசுவை சுமக்க விரும்புகிறோம், சுமக்க வாஞ்சிக்கிறோம், ஒத்துக்கொள்ளுகிறோம், சுமக்கிறோம் எனும்போது இயேசு போகிற திசைக்கு தான் போகணும். இயேசு எங்கே நம்மை நடத்த விரும்புகிறாரோ அங்கதான் போகணும். இயேசு எங்கே போய் சேர வேண்டும் நினைக்கிறாரோ அங்கதான் அந்த கழுதை போச்சு என்பது போலவே நாம் we need to go where Jesus want us to go. We need to go where Jesus want us to go. அப்படி போகிற போது நீங்கள் இயேசுவை சுமப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இயேசுவை சுமப்பேன், என் விருப்பப்படி எங்க வேணாலும் போவேன். No, it won't work in that way. அவிதமான ஒரு சுமக்கிற கழுதையை இயேசு தேடல. தான் போக விரும்புகிற, தான் கொண்டு போய் சேர்க்க விரும்புகிற இடங்களுக்கு போக விரும்புகிற ஒரு கழுதை தான் இயேசுவுக்கு வேண்டும். அவிதமான கழுதையாய் அந்த கழுதை இருந்தது. இயேசு பயணப்பட்டார், போய் எருசலேமை போய் சென்றடைந்தார். எருசலேம் தேவாலயத்திலே, எருசலேமுக்குள்ள போன உடனே என்ன நடக்குது? மார்க்ல எழுதாத பகுதி, மார்க்ல எழுதாதது மத்தேயுலையும் லூக்காலையும் இருக்குதுங்க. மத்தேயுக்கு திரும்புங்க, மத்தேயு 21. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தாரை அவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரிக்கிறார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று சொல்லுகிறார்கள். சொன்னவுடன் இயேசு தேவாலயத்திற்குள் போகிறார். பாருங்க, அந்த சூழ்நிலையில கூட அநேக குருடர்கள், சப்பானிகள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள் தேவாலயத்திலே.
அவர்களை சுகமாக்குகிறார். ஏற்கனவே யோவான்ல பார்த்தது போல லாசருவை சுகமாக்கினார் என்பதை, லாசருவை அவர் உயிரோடு எழுப்பின போது கூட இருந்த மக்கள் சொன்னதை கேட்டவர்கள் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தார்கள். யோவான்ல படித்தோம். அப்படி விசுவாசித்த மக்கள் கண்களுக்கு முன்பாகவே இயேசு இங்கே அநேக குருடரை, சப்பானிகளை சுகமாக்குகிறார். இவைகள் எல்லாவற்றையும் கண்ட அவர்கள், அவர் செய்த அதிசயங்களை கண்ட அவர்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிறார்கள். அதில் அநேகர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இயேசுவோடு வந்த மக்கள் ஒரு பெருங்கூட்ட மக்கள், இயேசுவை எதிர்கொண்டு போன மக்கள் ஒரு கூட்ட மக்கள், இதை வேடிக்கை பார்க்க போன பிள்ளைகள் அநேகர் உண்டு, வாலிப பிள்ளைங்க. இவர்கள் அநேக சத்தம் போடுறாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. நல்லா பாருங்க, தாவீதின் குமாரனே ஓசன்னா என்று கேட்டால் தாவீதின் குமாரனே எங்களை ரட்சியும் என்ற அர்த்தம். தாவீதின் குமாரனே ஓசன்னா அல்லது தாவீதின் குமாரனே ஓசன்னா, கடவுளே தாவீதின் குமாரனே எங்களுக்கு விடுதலை தாரும் என்று அர்த்தம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்றாங்க. ஆக ஓசன்னா என்கிற வார்த்தையை அவர்கள் ஜெபிக்கவும் பயன்படுத்துவார்கள், வாழ்த்தவும் பயன்படுத்துவார்கள். வாழ்த்தவும், உயர்த்தவும், கனப்படுத்தவும் பயன்படுத்துவார்கள். அப்படி பண்ணும்போது இந்த ஆசாரியர்கள் கேட்குறாங்க அவங்கள்ட்ட, பிரதான ஆசாரியர், அவங்கெல்லாம் இப்படி சத்தம் போடுறாங்களே, உங்களுக்கு தெரியலையா? அவங்க அப்படி பண்ணக்கூடாது, தெரியாதா? உன்னை பார்த்து தாவீதின் குமாரனேன்னு சொல்றாங்களே. அதான் அவங்களுடைய அவங்களுடைய கேள்வி காரணம் அதுதான். தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொல்றாங்களே, யூ டோன்ட் லிசன் தம். உங்களுக்கு தெரியலையா அது? நான் கவனிக்கிறேன். ஏசு சொல்றார், நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா? வேதம் இப்படி சொல்லலையா? குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாக்கப்படி செய்வேன் என்று வேதம் எழுதியிருக்கிறது, அதை நீங்கள் படிக்கலையா என்று இயேசு சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை நினைவுபடுத்துகிறார் அவர்களுக்கு. சங்கீதம் 8:2, பகைஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டாக பண்ணினீர். ஆக குழந்தைகள், பாலகர்கள் கடவுளை துதிப்பார்கள் என்று முன்கூட்டியே சொன்ன தீர்க்க தரிசனத்தை இங்கே இந்த குழந்தைகள், அதாவது இந்த பிள்ளைகள் தேவாலயத்திலே கடவுளை துதித்து, இயேசுவை துதித்து, இயேசுவுக்கு வாழ்த்து சொல்லி பாடுகிறார்கள். இப்படியாக அவர் எருசலேமுக்கு உள்ளே வந்த பவனி முடிவடைகிறது. ஆக இந்த இயேசு எருசலேமுக்குள் நுழைந்தார் என்கிற சம்பவத்தில் நமக்கு ஓரிரு சின்ன படிப்பினைகள் தான். ஒன்று, இயேசுவை சுமக்க கழுதை தேவைப்படுகிறது. கடவுள் இயேசு இன்றைக்கும் நம்மை எதிர்பார்க்கிறார். அவரை சுமக்கிற, அவரையே சுமக்கிற, அவருக்காகவே அவரை சுமக்கிற, அவர் விரும்புகிறதற்காக அவரை சுமக்கிற. இயேசுவை சுமக்க எத்தனையோ பேர் வருவாங்க, ஆனா இயேசுவுக்காக சுமக்கிற மக்கள் இருக்க மாட்டாங்க. நாம் இயேசுவை சுமக்க வேண்டும், இயேசுவுக்காக சுமக்க வேண்டும், நமக்காக இல்லை, இயேசுவுக்காக. நம்ம கார் வாங்கணும்னா என்ன பண்ணுவோம்? நாம் எங்கே போக விரும்புகிறோமோ அங்கே போவோம். இது நமக்காக பயன்படுத்துறது. இதே நான் டாக்ஸி டிரைவராக இருந்தால் என்ன பண்ணுவேன்? நான் டாக்ஸி ஓட்டுவேன், ஆனால் டாக்ஸியில் உட்காரவங்க எங்கே போகணுமோ அங்கே ஓட்டுவேன். இஸ் இட் நாட்? ஆகவே நாம் இயேசுவை சுமக்க வேண்டும், இயேசுவுக்காக சுமக்க வேண்டும். அதன் வழியாக இயேசுவினுடைய சித்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறும். இதுதான் நாம் கண்டு கொள்ள வேண்டிய காரியம். அதே வேளையிலே இயேசுவினுடைய ஒழுக்கம். என்ன ஒழுக்கம்? அவர் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கிறார், எங்கே என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார், எடுத்துக்கொண்ட பொருளை பயன்படுத்தி விட்டு பத்திரமாக திருப்பி கொடுக்கிறார் என்கிற பல காரியங்கள், அவருக்குள் இருக்கிற தாழ்மை, எளிமை, சாந்த குணம் என எல்லாவற்றையும் தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க முடிகிறது, பார்த்தோம். இவைகளின் வழியாக இன்றைக்கு நாம் ஒரு சின்ன ஒரு தீர்மானம் நம்ம வாழ்க்கையில், அவ்வளவுதான். என்ன? I want to carry Jesus in my life. When I carry Jesus, people may honor me, but I will not take that one. நான் அதில் விழுந்து விட மாட்டேன். மக்கள் என்னை கனப்படுத்துகிற போது, இயேசுவின் நிமித்தம், இயேசுவை நான் சுமப்பதனாலே கனப்படுத்துகிற போது, அந்த கனம் அவர்கள் எனக்கு கொடுக்கவில்லை, நான் சுமந்து கொண்டிருக்கிற இயேசுவுக்கு தான் கொடுக்கிறார்கள். அதன் வழியாக அதை என்னிடத்தில் வந்து சேருகிறது என்பதை உணர்ந்து கொண்டு, நம்மை ஒரு பெரிய ஒரு ஆளாக எண்ணாமல், நான் ஆகட்டும், நீங்களாகட்டும், நான் ஒரு சாதாரண இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதை. நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கும்போது அந்த பாட்டு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு.
குட்டி நானையா, கழுதை குட்டி நானையா, ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா என்று. நான் ஒரு குட்டி. குட்டினா குழந்தை குட்டி இல்ல, நல்லா வளர்ந்திருக்கிற ஒரு குட்டி தான், இயேசுவை சுமக்கிற ஒரு குட்டி என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஒரு இயேசுவை சுமக்கிற ஒரு அந்த எளிமையான தாழ்மையான ஒரு கழுதையாக கருதி கொண்டு இயேசு ஒன்றையில் வருகிற போது இயேசு நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார். அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேற நம்மை உபயோகிக்கிறார். நாம் பத்திரமாக பயன்படும்படி வழி நடத்துகிறார். ஆகவே பிரியமானவர்களே, டேக் திஸ் வேர்ட் அண்ட் பி அ டாங்கி ஃபார் ஜீசஸ். இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையாக இருந்து சுமந்து அவரை ஆசீர்வதியுங்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்படுங்கள். மே காட் பிளஸ் யூ. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையின் செய்தி வேளையிலே இயேசு ஆண்டவர் எருசலேமுக்கு கழுதையின் மீது பவனியாக வந்த அந்த சம்பவத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த வசனங்களின் பின்னணிகளை, அதன் வழியாக சில சின்ன படிப்பினைகளை என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இயேசு ராஜாவாக எருசலேமுக்குள் நுழைந்தாலும் கூட தாழ்மை உள்ளவராய் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார், கழுதையின் மீது பயணப்பட்டார் என்றும் இன்றைக்கும் இயேசுவை சுமக்க தங்கள் இல்லத்தில், தங்கள் உள்ளத்தில், தங்கள் வாழ்க்கையில், தாங்கள் வாழ்கிற எல்லா பகுதிகளிலும் இயேசுவை சுமக்க கடவுள் ஆட்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார் என்றும், அவைகளில் ஒருவனாக நானோ அல்லது எங்கள் மக்களோ இருக்கும்போது உண்மையாய் இயேசுக்கென்று அதை செய்யவும், அதே வேளையிலே இவ்விதமான காரியங்களினாலே ஆண்டவரே, இயேசுவுக்கு அன்றைக்கு கிடைத்த அந்த கனம் அவைகள் கழுதைக்கு கிடைத்தது அல்ல என்று அந்த கழுதை அறியாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் இயேசுவின் வழியாய் எங்களுக்கு கிடைக்கிற எதுவும் எங்களுக்கானது அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு இயேசுவின் வல்லமையான அந்த சமூகத்தில் நாங்கள் அடங்கி இருந்து எங்களை இயேசுவுக்கென்று ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ எங்கள் சபை மக்களுக்கும் அடியேனுக்கும் புத்தியையும் பலத்தையும் ஞானத்தையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.